இங்கே பார்த்தீங்கன்னா இலங்கையில் பயங்கரமாக போர் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் இறந்துடுறாங்க, நிறைய பேருக்கு பயங்கரமாக காயம் பட்டுருது. காயம்பட்டவங்களுக்கு சிகிச்சை பண்ணுறதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு மருத்துவ குழுவை அனுப்புகிறாங்க. அந்த குழுவில் இருக்க அபிராமிக்கும் இலங்கையில் இருக்க நம்ம ஹீரோவுக்கும் காதல் ஏற்படுது. இப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கும்போது இராணுவம் மறுபடியும் போர் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாமுக்கு வந்தவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அபிராமி மட்டும் இந்தியாவுக்கு போகாமல் அங்கேயே இருந்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிடுறாங்க. வீட்டில் இருந்து எல்லாருக்கும் மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க குழந்தையும் இருக்குது. ஒரு நாள் நைட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போர் ஆரம்பிச்சிடுது. இதில் பார்த்தீங்கன்னா அபிராமி இறந்துடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணையாவது காப்பாற்றணும்னு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. இந்தியாவில் இவங்களுக்கு ஒரே ஒரு ஃபேமிலியாக தான் தெரியும். அவங்க கிட்ட போனால் அவங்க காசை கொடுத்து நீங்கள் இங்கெல்லாம் தங்க முடியாது, வெளியே எங்கேயாவது தங்கிருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அந்த காசெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க. இங்கே ரெண்டு பேருமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குட்டி பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு காட்டில் உட்காந்துருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெட்டிக்காரர் தான் உதவி பண்றாரு. அவரோட உதவியால ஒரு சின்ன காய்கறி வண்டி வாங்கி காய்கறி வித்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நம்ம ஹீரோ இறந்துடுறாங்க. இனிமேல் இந்த பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுது?